ஜனநாயக கட்சியின் தலைவர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பான்சேகா கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அவன்கார்ட் சம்பவத்தின் போது நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மீது குறைவாக மதிப்பிட்டு மீது சேறு பூசி சிரசவில் நிகழ்ச்சியொன்று ஒளிபரப்பப்படும் சந்தர்ப்பத்தில் தொலைபேசியூடாக அழைப்பை ஏற்படுத்தி பேசுகிறார். மிகவும் கீழ்த்தரமான முறையில் என்னை தூற்றி மந்த புத்தி கொண்டவர் என கூறுகிறார் நாட்டின் நீதியமைச்சர். அவன்கார்ட் உடன்படிக்கையில் 3000 பக்கங்கள் உள்ளதாக கூறினார். 2012ஆம் ஆண்டு 6 உடன்படிக்கைகளை அவன்கார்டுடன் கைச்சாத்திட்டுள்ளனர். 2014ஆம் ஆண்டு 7வது உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். 7வது உடன்படிக்கையில் 10 பக்கங்கள் காணப்படுகின்றன. அதுவே தற்போதுள்ள உடன்படிக்கையாகும். 10 பக்கங்கள் 3000 பக்கங்களாக விளங்கியமை தொடர்பில் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நாட்டிற்கு சொல்ல வேண்டும். ஏன் பொய் கூறுகிறீர்கள்? ஏன் இல்லாத விடயங்களை கூறி மக்களை தவறான வழியில் கொண்டு செல்ல முற்படுகிறீர்கள்? துப்பாக்கி ஒன்றை நாட்டுக்குள் அனுமதி பத்திர முறையூடாகவே கொண்டு வர வேண்டும். சுங்கத்தினூடாக கொண்டு வர முடியாது. சுங்கத்தினூடாக கொண்டு வரப்பட்டு விண்ணப்பம் பாதுகாப்பு செயலாளரிடம் சென்று அனுமதி பத்திரம் விநியோகிக்கப்பட மாட்டாது. அவ்வாறில்லாமல் கடலூடாக துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டு 3000 சட்டவிரோத துப்பாக்கிகள் அல்ல, 2-3 துப்பாக்கிகளை ஏனும் வைத்திருப்பது சட்டத்திற்கு முரணானதாகும். கட்டாயமாக அவர் கைது செய்யப்பட வேண்டும். ராணுவம் துப்பாக்கிகளை கொண்டு வந்தாலும் இந்த நடைமுறையை பின்பற்றப்படும். அவ்வாறாயின் அவன்கார்ட் உரிமையாளருக்கு மாத்திரம் விஜயதாச ராஜபக்ச விசேட முறை ஒன்றை அனுமதித்தமை எவ்வாறு என்பது எமக்குள்ள பாரிய பிரச்சனையாகும்.